Hi friends, welcome back to my channel. This is Venki Story. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீர்த்தி சுரேஷோட நியூ மூவியான ரகு தாத்தாவோட அஃபிஷியல் டீசர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக இந்த டைலாக் வந்தாலே பாக்யராஜ் சார் படத்தில் வர ஏ கவுமே ஏ கிசான் ரகு தாத்தா அந்த டைலாக் தாங்க வருது. ஏ கவுமே ஏ கவுமே ஏ கிசான் ரகு தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா ரகு தாத்தா இல்லப்பா ரகு தாத்தா. ஸோ இது எதை வச்சு இந்த டைட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ டீசர் பார்த்தாலும் தெரியும். ஸோ வாங்க டீசருக்குள்ளே போகலாம். தமிழ்ல சொல்லுங்க சார், ஒண்ணும் புரியல. ஊருக்கு இன்னும் ஒழுங்கா மின்சாரமே வந்து சேரல. இதுக்குள்ள ஷவ ரொம்ப முக்கியமா ஷவ. அதே மாதிரி இந்த இந்த ஹிந்தி எக்ஸாம் எழுதினாதான் எங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? அப்படிலாம் எனக்கு இந்த ப்ரமோஷனே வேணாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இட்ஸ் a murder mystery. పరీక్షకి తమిళ్లో పిల్లలు சொல்லி పెట్టావా? என் கருத்து வெகுஜனத்துக்கு போய் சேரணும்னா மெட்ராஸ் போனா தான் முடியும். இதையெல்லாம் மீறி இந்தியை திணித்தே தீருவோம் என்றால் ஹிந்தி தெரியாது போயா. क्या बात है. டைட்டிலுக்கு ஏற்ற மாரி தான் பேரை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நினச்ச மாரி தான் ஹிந்தி நம்ம பாக்யராஜ் சாரோட பழைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அதேமாரி தான் ஹிந்தி வச்சு தான் எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரெசம்பலன்ஸாக ரகு தாத்தான்னு வச்சுருக்காங்க. ஸோ எதனால் இவங்க ஹிந்தி வேணான்ற அந்த ஒரு விஷயத்தை சொல்லலை. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இந்த டீசர் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. இந்த மூவி எதை வச்சு இருக்க போகுதுன்றது மட்டும் டீசராக அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்தியை எதிர்த்து ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. ஸோ அது எப்படி அவங்க சமாளித்து அவங்க வெளில வரப்போகிறாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக சொல்லணுன்னா ஹிந்தியும் ஒரு வகையான லாங்குவேஜ் தான். பட் ஆனால் இப்போ இருக்கிறத பொறுத்த பற்றி பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் இப்போ நேஷ்னல் லாங்குவேஜாக ஆகிடுச்சு. தமிழ் கூட எங்கே இருக்குன்னு தெரியாத மாதிரி போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ எங்கே திரும்பினாலும் ஹிந்தி இருக்குது. ஸோ ஹிந்தி பேசுறதுல தப்பு இல்லை. ஆனால் ஹிந்தி படித்தே ஆகணுன்ற அந்த ஒரு ஃபோர் ஃபிட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வேணான்றது தான் இப்போது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை வச்சு ஒன்று எடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாகவே இப்போ ஓம்பிள் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுனாலே அதோட ப்ரொடக்ஷன் வைஸ் ஆகட்டும் சரி, அதோட ஸ்டோரி ஆகட்டும் சரி, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர அவங்கக்கிட்டேருந்து வர ஒவ்வொரு ஃபிலிம்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த படமும் ஒரு வகையான ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே காமிச்சிருக்காங்க. நான் இன்னும் கன்னடாவில் வரும்னு நினச்சேன். பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே வந்திருக்கு. ஒரு வேளை இது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஃபிலிமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ கீர்த்தி சுரேஷ் வேறு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த படம் ஒரு வகையான ஒரு ஃபீல் குட்டாகவும் இருக்கலாம், இல்லை மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கலாம். இல்லை இன்னொரு ஹைலைட் எம்எஸ் பாஸ்கர் வேறு இருக்கார். ஸோ 2 பேருமே கேரக்டர் ஆர்டிஸ்டில் பூந்து விளாடுவாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த படம் ஸோ ஒரு டீசர் நல்லா இருக்குது. அதே போல் மியூசிக்கும் சூப்பராகவே இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ நீங்கள் இந்த டீசர் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் டைம் கேட்ச் வைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.